இன்றைக்கி யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போ என்ன போட்டிருக்கு? என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. எல்லாரும் விசுவாசம் உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள், அதுக்கு ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? நேற்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசமும் அன்பும் பெருக கடவுது அப்படின்னார். எல்லாரும் விசுவாசம் உடையவர்கள் தான். இயேசு கிறிஸ்துவை இறைவனுடைய இறை மகன் என்று ஒத்துக்கொள்கிறார்கள் இல்லையா? எல்லாரும். அதுதான் இன்றைக்கி ஒன்று போட்டிருக்கு பாரு. இயேசு கிறிஸ்துவை பார்த்தாலே, ஏன் நீ இயேசுவை பற்றி சொல்கிற? ஏன் சொல்கிற? சொல்லாதம்மா. எப்பா அவன் பாட்டி சொல்லிட்டு போகிறான். அந்த பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறான். அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாதையா அப்படிமா. எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லாத அப்படிமா. எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும், அதனால் சொல்லாதவன். அங்கே வல்லமை உண்டு, அங்கே சக்தி உண்டு. சார் அவன் புத்தர் மதத்துக்கு மாற்றுறான் சார், மாற்றிட்டு போகிறான் ஐயா. சமண மதத்துக்கு மாற்றுறான் சார், என்னை நீயும் போகிறான். கான்பூசியஸ் மதத்துக்கு 2 பேரை மாற்றுறான், மாற்றிட்டு போகிறான். கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றாத, கிறிஸ்தவ மதத்தை பேசாத. யார்? யூதர்களே சொன்னாங்க, இஸ்ரவேலுக்கு அத்தனை கோத்திரத்தாரும் சொன்னாங்க, உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் கிறிஸ்துவை பற்றி சொல்லாத. ரோம அரசாங்கமும் சொன்னது, இந்திய அரசாங்கமும் சொல்லுது, எல்லா நாடுகளும் சொல்லுது, கிறிஸ்தவரை பற்றி சொல்லாத, பைபிள் கொடுக்காத, பைபிளை படிக்காத இப்படின்னு சொல்லுது. உலகத்திலே அதிக நாடுகளில் தடை செய்யப்பட்ட ஒரே புஸ்தகம் பைபிள். ஏன் அப்படி தடை செய்கிறாங்க அப்படின்னா, அதில் போட்டு பாப்பி படித்தா பாப்பி 3ஆம் அதிகாரம், இந்த பிசாசுகளும் நடுங்குகின்றனவேன்னு யார் படித்தா? பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றனவே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 19ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. உள்ளபடியே எல்லா அசுத்த ஆவிகளும், எல்லா விதமான துரைத்தனங்களும், எல்லா விதமான அதிகாரங்களும், எல்லா விதமான வல்லமைகளும் இயேசு என்ற பெயரை கேட்டாலே நடுங்குது. அதை சொல்லாத, பைபிளை படிக்க வைக்காத அப்படின்னு சொல்லுது. ஆகவே விசுவாசம், இயேசு என்ற ஒருவர் இருக்கிறார், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் தான் அவர் என்பது எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் நம்புகிறாங்க. இந்த நம்பிக்கையோடைய அன்பு இருக்கிறதா? அதுதான் நம்ம சபைகளில் இல்லை. என்ன பெரிய சபை, ஊர் உலகத்தில் எல்லா பேரும் தான் இயேசுவை நம்புகிறான், நீ மட்டுமா நம்புகிற? விசுவாசத்தோட அன்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து இன்னைக்கு நம்ம படிக்கிறது என்னென்னா, அவுட்டர் அப்பியரன்சஸ், வெளிப்புற தோற்றங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனிதனுடைய வெளிப்புற தோற்றங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பாரபட்சம் இல்லாமல் பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லா ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஒன்று இருக்குது, தெரியுமா? பல நாடுகளில் அரசாங்கங்களும் நிறுவனங்களும் கார்ப்பரேட்கள், வணிக நிறுவனங்கள், அவங்க எல்லாமே பின்பற்ற வேண்டிய பாரபட்சமின்மை, இன்டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. இதில் ஒரு கம்பெனிக்குமே சட்ட புத்தகம் ஒன்று இருக்கும், பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்க்கு. சார் உங்களுடைய லா என்ன அப்படின்னு கேட்பாங்க. கார்ப்பரேட் பாலிசி அப்படின்னு பேர். நாங்கள் we will not tolerate discrimination அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நாங்கள் பாரபட்சம் பார்க்குறத சகித்து கொள்ள மாட்டோம், 0 டாலரன்ஸ் பாலிசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு மனிதனை நிறத்தாலோ, இனத்தாலோ, மொழியாலோ, அவனுடைய சாய்வு தன்மை, அதை ஓரியன்டேஷன் சொல்லுவாங்க. அவன் ஆணா பெண்ணா, அல்லது ஆணும் பெண்ணும் கலந்தவனாக இருக்கிறானா, அல்லது முகத்தோற்றத்தினாலோ ஒரு மனிதனை பாகுபாடுபடுத்தி நடத்தக்கூடாது. நீ அங்கே போய் உட்காரு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு வேலைக்கு வந்துட்ட அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லா விதமான கார்ப்பரேட்லேயும் அவங்களுடைய ரூல் இருக்குது. அதாவது அது பேர் என்னென்னா கண்டக்ட், த ரூல் ஆஃப் கண்டக்ட்னு பேர். அப்படி ஒரு புஸ்தகம் வச்சுருப்பாங்க எல்லா பெரிய கம்பெனிகளையும். அந்த புஸ்தகத்தில் இந்த திட்டங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் எங்கேருந்துடா சுட்டிங்க அப்படின்னு கேட்டால் வேதத்திலிருந்து தான் சுட்டிருக்காங்க. அதான் அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவின் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. அடுத்து அப்படியே போய் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? மினுக்குள்ள வஸ்திரம் தரித்த ஒருவனும், பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்திலே வரும்போது
மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவன் சர்ச்சை கட்டுறதுக்கு காட்சி கொடுப்பான். கந்தையான வஸ்திரம் தரித்திரவன் கட்டின சர்ச்சில் வந்து கும்பிடுவான். அதனால் ஐயர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து பாஸ்டேட் கமிட்டியிலேருந்து அத்தனை பேரும் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தேன் வீட்டுக்கு போய் காவடி எடுப்பாங்க. ஐயா ஏதாவது காசு கொடுங்க ஐயா, சர்ச்சு கட்டணும் ஐயா. அவன் தான் கடவுள் இந்த சர்ச்சில். இயேசு அவர் செத்துட்டார். இயேசுவின் மேலே நம்பிக்கையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்து தான் இவ்வளோ பெரிய ஸ்தாபனங்களை நிறுவினார்கள் என்பது யாருக்கும் தெரியல, மறந்துடுறாங்க. அந்த காலத்தில் கட்டினா சார், அதெல்லாம் இந்த காலத்தில் நடக்குமா? அறிவியல் யுகத்தில் இயேசு நம்பிக்கிட்டு விசுவாசமே போச்சு. இந்த காலத்தில் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிற 2 பேர் தான் இங்கே கடவுள். ஏதாவது தேவை அப்படின்னா நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க. இதே இறைவனிடத்திலே கேட்டனால் என்ன ஆகும்? யார் கொடுக்கணுமோ அவருடைய மனதிலே ஏவுவார். அவர்கள் வந்து தானாக கொடுப்பார்கள். இவன் ஒருத்தனை 2 பேர் நம்பி இருக்கும்போது என்ன, அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணும். அவன் திமிரு பிடிச்சி போய் அடைவான். அதுதான் இங்கே சொல்கிறாரு. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திரவனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்க ஒருவனும் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை பார்த்து நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே வாசல் படியிலே அந்த ஓரத்தில் கக்கஸ் பக்கத்தில் போய் நில்லு, இல்லைன்னா இங்கே கீழே உட்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது என்ன அப்படின்னு. இதுதான் சபைகள் நடக்கிற விதம். இன்றைக்கு உங்களை ஒதுக்குவார்கள். ஏன்னா அவனுக்கு நீங்கள் சாதகமாக நடக்கலை, ஃபேவராக இல்லை, அவன் கூட்டணியில் நீங்கள் இல்லைன்னா உங்களை ஒதுக்குவாங்க. என்கிட்ட வந்து கேட்டாங்க, நாடார் சங்கத்தில் சேர்ந்துக்கங்க அப்படின்னா. ஒரு ஆணையும் கொடுங்காத, போய்கிட்டே இரு, நான் வேறு மாதிரியான ஆள், சிக்கலாக போயிடும், கோத்து விட்டு போயிடுவேன் அப்படின்னா ஓடி போயிட்டாங்க. நாடார் சங்கத்தில் சேர்ந்துக்கணும், சேர்ந்து அங்கே பிடுங்கணும். என்னத்தை பிடுங்கிறது? சபைகளில் சாதிக்கு என்ன வேலை? இறைவன் உங்களை இப்போ அதுக்காக தான் படைத்தாரா? பட்சபாதம் இல்லாமல் பற்றி கொண்டிருப்பார்களான பைபிளை படிச்சுக்கிட்டே வெறி கொண்டு போய் சாதி வெறி கொண்டு போய் அலையும். அவனுக்குள்ளே அடிச்சுப்பாங்க. அவனுக்குள்ளே பணம் முக்கியம், நகை முக்கியம், அதில் தான் கல்யாணமே நிற்கும். அப்போ தேவனை பற்றி விசுவாசம் எங்கே? நீ அப்படியே தேவனை பற்றி விசுவாசம்னே பேசி நாசமாக போயிடுறான் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. நான் நாசமாக போய்க்கிறேன், நீ நல்லா எரியா அப்படின்ட்டு நம்ம வந்துடணும். நீங்கள் இறைவன் மீது உள்ள பக்தியில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அசையாத விசுவாசம் இருந்தால், இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் ஆச்சரியமாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு ஒன்றும் குறைவுபடாது. வேதவசனம் ஒன்று கூட தப்பாக போனது கிடையாது இதுவரைக்கும். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சார் மொத்தம் 100 நன்மைகள் கொண்டு வந்த பெனிஃபிட்ஸ், ஐ brought 100 பெனிஃபிட்ஸ், ஒன்லி 2 ஆர் மிஸ்ஸிங் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னார்னா ஓகே, இட்ஸ் ஓகே சார், என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் சகஜமாக நடக்கக்கூடியதான். 2 தானே, 98 கொடுத்துருங்க சார், நாங்கள் எப்படியா போய் பொழைச்சிக்கிறோம், அப்படி தானே நம்ம அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது, எல்லா நன்மைகளையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அவரை பற்றி கொள்ளுங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள். அதான் பவுல் சொல்கிறார், விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். எந்த தேவைன்னாலும் ஏதாவது ஒரு மனிதனை நம்பாதீங்க, ஒரு கூட படிக்கிற பிள்ளையை நம்பாதீங்க, ஒரு வாத்தியாரை நம்பாதீங்க. மனுஷன் என்ன செய்வான் அப்படின்னு தான் தாவீது சொல்கிறார். அதுதான் பைபிளில் சங்கீதத்தை நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும். மனுஷனை நான் நம்ப மாட்டேன், அதுக்காக எந்த மனுஷனும் வேண்டாங்கிறது இல்லை, அது கிடையாது. எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். ஒரு சிக்கலான விஷயம், எல்லா மனிதரும் வேணும், ஆனால் அவர்களை சார்ந்திராதீர்கள், இறைவனை சார்ந்திருங்கள். எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனையும், கலைஞர் கருணாநிதிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, இத்தனை ஆண்டுகள், நெடிய ஆண்டுகளில் நீங்கள் அரசியல் நடத்திட்டு வந்துட்டீங்க, இதில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயம் அல்லது கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு பத்திரிகை நிருபர் கேட்குறார். வித்தியாசமான கேள்வி கேட்குறார். அப்போ கருணாநிதி சொல்கிறாரு, நாம் யாருக்கு நன்மை செய்கிறோமோ அவர்கள் தான் நமக்கு எதிராக வருவார்கள். ஆகவே மனிதர்களை நம்பி நான் எந்த வேலையும் செய்வதில்லை. என்னுடைய மனதிலே தோன்றுகிற நற்காரியங்களை நான் செய்து கொண்டே போகிறேன். என்னால் பலனடைந்தவர்கள் தான் எனக்கு எதிராக வருவார்கள் என்பதை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்கிறார். தாவீது அதைத்தான் சொன்னார். நாம் எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தட்டு இருந்தது, நாம் எல்லாரும் ஒன்றாக சாப்பிட்டோம், என்னோடு கூட சாப்பிட்டவன் என் தலையின் மேல் தன் குதிகாலை உயர்த்தினான்னு எழுதியிருப்பார். நீங்கள் மனிதர்களை நம்பினால் கண்டிப்பாக மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக வருவார்கள். மனிதர்களை நம்பாதீங்க, ஆனால் மனிதர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யுங்கள், இறைவனுடைய பிள்ளையாக இருங்கள் அப்படிங்கிறதான் இன்னைக்கு சொல்கிறாரு. அவுட்டர் அப்பியரன்சஸ், வெளிப்புற தோற்றங்கள்,
My brothers, as believers in our glorious Lord Jesus Christ, don't show favoritism. The religious experts in Christ's day, judged him by their human standards and they rejected him. இயேசு கிறிஸ்துவின் வாழ்ந்த நாட்களிலே இருந்த அந்த மத நிபுணர்கள் என்ன பண்ணாங்க? மனிதர்களையும் அவரையும் மனிதர்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நியாயம் தீர்த்தார்கள். ஆகவே அவரை நிராகரித்தார்கள். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்தார்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு பிறப்பார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கர்த்தத்துவம் அவரிடத்திலே இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரசு, ஆட்சி, அதிகாரம் அவரிடத்திலே இருந்தது. அப்போ அவர் எங்கே பிறப்பார்? தாவீதின் குமாரன். அப்போ எங்கே இருப்பார்? அரண்மனையில் இருப்பார். முட்டாத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஆட்டுக்கொட்டாயில் வந்து பிறந்துட்டுருக்காரு, அவரை போய் ராஜாங்கிறீங்க. திஸ் இஸ் ஹியூமன் ஸ்டாண்டர்ட்ஸ். இறைவன்னா எங்கேயா வரணும்? அரண்மனையில் வந்து ராஜரீகமாக இருக்கணும். தாவீதின் குமாரன் அவர். தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா அப்படின்னு கத்தணும். இப்படி தான் பார்த்தாங்க. அவர் தச்சனுடைய குமாரன். அவருக்கு அப்பாவே கிடையாது. என்ன பிறப்பு பிறந்தாந்தல்ல, அவனை போய் ராஜா கீஜான்னு இருக்கீங்க. தவறான வழியிலே பிறந்தவன் தான் இயேசு கிறிஸ்து. மாட்டுக்கொட்டாயில் பிறந்தவன், அரசர் மாளிகையிலே பிறந்தவன் அல்ல. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவன். அவங்க கூட பிறந்தவன்லாம் நம்மகிட்ட இருக்காங்க. யாக்கோபு, யோசே எல்லாம் நம்மோடு இருக்கிறார்கள். எல்லாரும் தெரியும். அவங்க ஆத்தா பேர் மரியா, அதுவும் எங்களுக்கு தெரியுங்க. சும்மா கேடுகட்ட பொம்பளைங்க, நல்ல வாழ்க்கை வாழலை. இப்படிலாம் உலகத்தின் மனிதர்கள் தரத்தில் பார்க்கிறார்கள். ஆனால் இறைமைந்தன் இயேசு யார்? இறைவனுடைய வித்து அவருக்குள் இருக்கிறது. அவர் இறைவனால் பிறந்தவர். சகல வல்லமையும் அவளுக்குள் இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். பிசாசுகளை திறத்து விட்டார். நோய்களை குணமாக்கினார். பிறவை குருடனே கண்களை ஒருவன் திறந்தான் என்று இன்றைய திறத்தில் வரைக்கும் யாரும் சொல்லவில்லை. அவர் பிறவை குருடருடைய கண்களை திறந்தார். இவ்வளவு பேர்பட்ட பலத்த செய்கைகளையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். அவர்களோ நம்ப மறுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாட்களிலே இல்லையா? The religious experts in Christ's day judged him by their human standards and they rejected him. He came from wrong city. He was not a graduate of their accepted schools. பவுல் மாதிரி ரொம்ப படித்தவர் இல்லை. அவர் எருசலேமிலிருந்து வரல. அவர் நாசரேத்திலிருந்து வர்றாரு. He did not have the official approval of the people in power. அரண்மனையிலிருந்து அங்கே இருக்கிற இவங்களுடைய அரசர்களுடைய, மந்திரிகளுடைய, பிரதான ஆசாரியர்களுடைய அங்கீகாரத்தை அவர் பெறவில்லை. He had no wealth. அவருக்கு எந்த சொத்து சுகமும் இல்லை. His followers included publicans and sinners. அவரை பின்பற்றினவர்கள் எல்லாம் மீன் பிடிக்கிறவர்களும் மாயக்காரரும் பாவிகளுமாய் இருந்தார்கள். ஒரு பெருங்கூட்டம் அவரை பின்பற்றி சென்றது. சாதாரண மக்கள், பொதுமக்கள். Yet he was very glory of God. ஆனாலும் அவர்தான் தேவனுடைய உள்ளபடி ஆன மகிமையாக இருந்தார். அவரிடத்திலே தேவனுடைய மகிமை இருந்தது. அவர் பிதாவினுடைய குமாரனாக இருந்தார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சத்தம் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வேறு யாரு பேர்லையும் இறங்கவே இல்லை. இடி முழக்கங்கள் உண்டாகின, கல்லறைகள் திறந்தன, வானம் கருமாக மாறியது. இப்பேற்பட்ட காரியங்கள், முழு மகிமை அவரிடத்தில் இருந்தது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னது அத்தனையும் நடந்தது. எத்தனை வருஷமா படுத்திருக்க? 32 வருஷமா. எஞ்சி வீட்டுக்கு போயா? அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கான். ஐயா என்னால் எந்திக்கவே முடியாதுலாம் சொல்லலை. அவன் பாட்டு படுக்க எடுத்து போயிட்டே இருக்கான். இதெல்லாம் பண்ணுறது துரோகங்க. ஞாயிற்றுக்கிழமை போய் மனுஷனை குணமாக்குறீங்க. ஞாயிற்றுக்கிழமையாவது வெங்காயமாவது. மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பதான் முக்கியம். மனிதனுக்காகத்தான் ஞாயிற்றுக்கிழமைக்காக மனிதன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்பேற்பட்ட மகிமையுடையவராக இருந்தார். We often make the same mistakes. நாம் அடிக்கடி இதே தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். When visitors came into our churches, we tend to judge them on what we see outwardly. சார், இன்னைக்கு ஒரு பப்ஸும் ஒரு கேக்கும் கொடுத்தாங்களே, அவங்க யார்? அவங்க டாக்டரோ இப்படி தான் கேட்குறான். அந்த ஓரத்தில் கந்தையுடையுடன் ஒருவர் வந்திருக்கிறாரு. எந்த நாய் வந்தால் எனக்கு என்ன? அவனை போய் ஏன் பார்க்கணும்? நீங்கள் யார் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யார் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தேடி போய் பேசணும். யாராவது ஒருத்தர் அமைதியாக இருக்கிறார்களா, அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பழைய காலத்து பஞ்சதந்திர கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களான்னா அது படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இறைவன் எப்படி வருவான்? மாறு வேஷம் போட்டு ஏழையாக வருவார்.
அதான் பவுல் சொல்வார், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். சிலர் அதனாலே தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டு அப்படிங்கிறார். உங்களுடைய இரக்க குணம் அங்கே நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ நம்ம அடிக்கடி அதான் செய்கிறோம். புதுசாக நம்ம சர்ச்சுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்குறோம். என்ன காரில் வந்திருக்காங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க, எப்படி பகட்டாக இருக்கிறார்கள். ட்ரெஸ், கலர் ஆஃப் ஸ்கின், ஃபேஷன் அண்ட் அதர் சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் carry more weight than the fruit of the Spirit that may be manifest in their lives. அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக வாழ்கிறார்களா, தேவன் மீது பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்களா, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா, இதை எதையுமே நாம் பார்க்க மாட்டோம். நமக்கு தேவை என்ன? எப்படி ஜொலிப்பாக வந்திருக்காங்க, பளபளப்பாக வந்திருக்காங்க, அவருடைய ஆடைகள் எப்படி இருக்கின்றன, என்ன காரில் வந்திருக்காங்க, என்ன கலரில் இருக்காங்க. இப்போ கலரே இல்லைன்னா கூட ஃபவுண்டேஷன் மேக்கப் போட்டு ஜிகி ஜிம்கானா அப்படின்னு காட்டலாம் இல்லையா? இதைத்தான் நாம் பார்க்கிறோம். நம்ம இதை மனசில் வச்சுக்கணும். நாம் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறோம்? தேவனுடைய இரக்கத்தையும் அன்பையும் அநேகருக்கு காட்டுவதற்காக. இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்துகிறார். யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்களோ, தனிமையிலே ஒதுங்கி இருக்கிறார்களோ அவர்களை தேற்றுங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவியை உடையவர்கள், உங்களுக்கு சகல வல்லமையும் உண்டு. உங்களுடைய வார்த்தை குணமாக்கும். அப்பேற்பட்ட வல்லமையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், ஐஸ்வர்யவான்களுக்கு அல்ல. ஏன் ஐஸ்வர்யவான்களுக்கு அல்ல? இயேசு கிறிஸ்து நேரடியாக சொன்னார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் அகதில் நுழைவது எளிதாக இருக்கும்னார். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாதுங்கிற? ஆமாம், போக முடியாது. ஏன் போக முடியாது? உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. எந்த ஐஸ்வர்யவானை எடுத்துக்கொண்டாலும் நம்ம பிரதரே வந்து நம்மகிட்ட என்ன சொன்னார்? எப்படியாவது பணத்தை கொடுத்து எம்பிபிஎஸ் சீட்டு வாங்காமல் விட மாட்டேன் பிரதர். அப்போ நீங்கள் ஊழியம் பண்ணது அது பிடுங்கிறதுக்கு, அது வேற. காசை மக்களிடத்திலிருந்து பிடுங்குவதற்காகத்தான் ஊழியம் பார்க்கிறேன். எனக்கு விசுவாசம் எல்லாம் அங்கே கிடையாது. என்னுடைய பணத்தின் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நாளைக்கு கழுத்து தொங்கி போச்சுன்னா என்ன பண்ணுவேன்? உன்னுடைய பணம் உன்னை காப்பாற்றுமா? மூடனே, இன்றைக்கு இரவு உன்னுடைய உயிர் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ எங்கே போவாய்ன்னு இயேசு கிறிஸ்து கேட்டார். ஒரு ஐஸ்வர்யவான் என்ன பண்ணான்? நல்ல விளைச்சல், அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான சொத்து சேர்த்துட்டான். அப்படியே தலைக்கு பின்னாடி 2 கையை வச்சுட்டு, அப்பாடா, தேவையான சொத்து அனைத்தையும் நான் சேர்த்து விட்டேன். இனிமே என் ஆத்மாவே உனக்குள் மகிழ்ந்து சந்தோஷமா இரு, அடுத்த 50 வருஷத்துக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொன்னார். ஆண்டவருடைய ஆவி சொன்னது, மூடனே, மடப்பாயலை, இன்னைக்கு நைட்டு செத்து போயிட்டேன்னா 50 வருஷத்துக்கு என்ன கிழிக்க போறியா? உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாகி போக கிடவுது அப்படின்னு பேதுரு சொன்னார் இல்லையா? பணத்தை சீமோன் எடுத்துகிட்டு வந்து எனக்கு இந்த வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்கணும்னா, உன்னுடைய பணம் உன்னோடு கூட நாசமாகி போக கிடவுதுன்னு சொன்னார். பணத்தின் மீது நம்பிக்கை வைக்காதிருங்க. அப்போ பணமே சம்பாதிக்காமல் நம்ம பிச்சை எடுத்துக்கு தெரியுமா? அப்படி உங்களுக்கு தேவன் சொல்லவே இல்லை. தேவன் தான் ஆள்றார். இன்றைக்கி ராமராஜ்யம் வரும், ராமராஜ்யம் வரும்னு சொல்கிறாங்களா? ராமராஜ்யத்தில் என்ன சார் நடந்தது? ராமர் எங்கே சார் அரசாண்டார் அப்படின்னு கேளுங்க. ஒன்றுமே இல்லை. 14 வருஷம் காட்டுக்கு போனார், சீரழிஞ்சு போனார், பொண்டாட்டி செத்துக்கிட்டா, பிள்ளைங்க தெருவில் காட்டுக்குள்ளே அலைஞ்சாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா அப்படின்னு தீக்காக்காரங்க கேட்குறாங்க. இதையும் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ கிறிஸ்துவின் ராஜ்யம் எப்படி இருந்தது? அநேகர்களை கிறிஸ்தவர்களாக செல்வந்தர்களாக்கினார். அநேக ராஜாக்களை, ராஜ்யங்களை உருவாக்கினார். ஒன்றுமில்லாதவர்களை தாவீது ராஜா என்ன பண்ணார்? ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாக்கினார். கரவுள் ஆடுகளின் பின்னால் நடந்தவனை ராஜாவாக்கினார். உங்களை கண்டிப்பாக உயர்த்துவார். அந்த விசுவாசம் வச்சுருங்க. மனுஷன் மாதிரி நம்பாதீங்க எப்பயுமே. இதுதான் ரொம்ப முக்கியம். We cater to the rich because we hope to get something out of them and we avoid the poor because they embrace us. நம்ம போய் பணக்காரர்களுக்கு, ஐயா வாங்கய்யா, சாப்பிடுங்கய்யா, தண்ணி குடிங்க, டீ சாப்பிட்டீங்களா எப்படின்னு அவர்களுக்கு நாம் வேலை செய்ய, பணிவிடை செய்ய முயற்சி செய்கிறோம். ஏழைகளை கண்டால் அப்படியே கண்டும் காணாதமாக விலகி செய்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நம்மிடத்தில், ஐயா ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுத்துருவேன்னு நம்மகிட்ட கேட்பாங்க. இந்த நாய்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு போடுறோம். அங்கே அவர்களுக்குள் இருப்பது இறைவன். அதை நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அவர் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார், வட்டியோடு திரும்ப கொடுப்பார். நம்முடைய வேலை இந்த உலகத்தில் என்னென்னா, நிறைய சம்பாதிக்கணும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைவன் நம்முடைய மனதிலே கட்டளை இடுகிறாரோ அவர்கள் கொடுங்கள்.
உங்களுடைய மனதிலே இறைவன் இருந்து சொல்வார், கொடுத்துடணும். என்னிடத்தில் இறைவன் சொன்னார், பி கைண்ட் பி கைண்ட் பி கைண்டுன்னு சொன்னார் 3 முறை. நான் விலகி போயிட்டேன். ரைட், ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன். இன்றைக்கி அந்த இடத்துக்கு போன 2 பேரும் அவ்வளோ அவஸ்தைப்படுறாங்க, பாடாப்படுறாங்க. நமக்கோ மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கிறது. இதையெல்லாம் இறைவன் சொல்படி கேளுங்கள். ஜீசஸ் டிட் நாட் என்கேஜ் இன் சச் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் he cannot approve it. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இந்த பாகுபாடை நடத்தவில்லை. அதை அவர் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஹவு டு வி ப்ராக்டிஸ் த டெய்டி ஆஃப் கிரைஸ்ட் இன் ஆர் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ்? இயேசு கிறிஸ்துவனுடைய உருவத்தை, திருவுருவத்தை இந்த மனித உருவில் நாம் எப்படி பயிற்சி செய்வது? பை லுக்கிங் அட் எவ்ரி ஒன் த்ரூ த ஐஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் கண்களின் வழியாக நாம் மக்களை பார்த்தோம் என்றால் நாம் யாரிடமும் குறையை காண மாட்டோம். எல்லாரும் இறைவனுடைய மக்களாக இருக்கிறார்கள். இஃப் விசிட்டர்ஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ் we can accept them because Christ lives in them. நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்து அவர்களே வாழ்கிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம். எத்தனையோ பேர் கிறிஸ்துவை தேடி வறுமையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் வளர்ச்சி அடையவில்லை. அவர்களுக்கு ஊக்கத்தை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இப்படி நடங்க, விடாதீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட கேட்காதனாலே வறுமையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சாப்பாடு சாங்க சாமி, நல்ல சந்தோஷமாக எங்களை காப்பாற்றிக்கிங்க, எங்கள் பாவங்களை மன்னிங்க சாமி. போட்ட அடிக்கலின் மேலே மறுபடியும் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதான் பவுல் சொல்கிறார், அஸ்திபாரத்தின் மேலே மேலும் மேலும் அஸ்திபாரத்தை போடாதபடி அதன் மேலே இசைவான மாளிகையாக கட்டப்படுங்கள். அடுத்த ஸ்டேஜுக்கு பாவம் மன்னிப்பு, மனம் திரும்புதல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களை ரட்சித்து விட்டார். இப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும். அநேகருக்கு உதவி செய்கிறவனாக என்னிடத்திலே செல்வங்கள் பெருக வேண்டும். அநேகருக்கு நான் உம்முடைய பிள்ளை என்று காண்பிக்க வேண்டும். எனக்கு தெரிய வேண்டும், மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்கிறார். மலை மேலே போய் பிச்சைக்கார உட்காந்துருந்தா அந்த பிச்சைக்காரனாக இருக்கு பாரு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்தால் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்கு பயந்து நடுங்குகிறவர்களாக இருப்பீர்கள். மனிதர்களை நோக்காமல், மனிதர்களுக்கு பயப்படாமல் இருப்பீர்கள் என்பதான் சொல்கிறார். If they are not Christians, we can receive them because Christ died for them. கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்து அவர்கள் இருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்களாக இல்லை என்றால் கிறிஸ்து அவர்களுக்காக மரித்திருக்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். It is Christ who is the link between us and others and he is a link of love. கிறிஸ்து தான் நமக்கும் அவர்களுக்கு இடையே ஒரு தொடர்பாக இருக்கிறார். அவரே அன்பின் தொடர்பாக இருக்கிறார். அதான் ஒரு பாட்டு பாடுறோம்ல, bind us together Lord, bind us together Lord, bind us together with love அப்படின்னு ஒரு பாட்டு தெரியுமா? கோரஸ். ஒன்றாயினை தீடும் அன்பின் கயிற்றினாலே அப்படின்னு பாட்டு இருக்கு. கோரஸ், சண்டே கிளாஸ் கோரஸ், அதெல்லாம் நீங்கள் படிங்க. இப்படி இருக்கும்போது அன்பும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்கள். Something to ponder. Have you ever been a victim of favoritism? In what ways? How can you see others through the eyes of Christ, not judging by the surface qualities? நீங்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒருவர் சொல்லி பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களை குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார்களா? உங்களை இகழ்ந்திருக்கிறார்களா? உங்களை பாரபட்சமாக நடத்தி அங்கே போய் உட்கார் என்று சொல்லியிருக்கிறார்களா? அப்படி சொன்னால் கண்டுக்காதீங்க. இவன் மனுஷனே கிடையாது, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று எனக்கு காண்பியும், அவரிடத்துல நீங்கள் கேட்க வேண்டும். நேரடியாக இந்த மாதிரி ஆளுகிட்ட போய் சண்டை போட்டுறாங்க. ஏன்னா அவன் படையெடுக்கிற பாம்பாக இருப்பான். அது மாதிரி பார்க்காதீங்க. இன் வாட் வேஸ், எந்தெந்த வழிகளெல்லாம் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? How can you see others through the eyes of Christ? மற்றவர்களை கிறிஸ்துவின் கண்களின் வழியாக எப்படி பார்ப்பீர்கள்? Not judging by the surface quality. வெளிப்புற மேற்புற தரங்களின் வாயிலாக பார்க்காமல் எப்படி கிறிஸ்துவை பவுல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கேட்கிறார். அவுட்டர் அப்பியரன்சஸ், அதுதான் இன்றைய தலைப்பு. யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று.